ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி ஓரியோ கேக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 10 ரூபா பாக்கெட் 7 பாக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ பிஸ்கட் இருக்கிற க்ரீம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம், பிஸ்கட் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நியூ இயருக்காக நான் வீட்லேயே கேக் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா வந்துருந்துச்சு. பிஸ்கட்டெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக உடச்சி போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நான் என்னோடய இனிப்புக்கு வேணும்னு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு சர்க்கரை வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம். அப்புறம் நான் பேக்கிங் பவுட்ரு என்கிட்ட இல்லை, அதனால் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க. இப்போ அந்த அரைச்சதை ஒரு பவுலுக்கு சேர்த்துட்டு இது கூட பால் சேர்த்து நல்லா கேக் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு கோதுமை மாவு தூவி வச்சுருக்கேன். என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை, அதனால் நான் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை அதில் சேர்த்துட்டு குக்கர் 5 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பபிள்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி ஒரு டூத்பிக்கு, அதாவது இது வச்சு அந்த பபிள்ஸ் எல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா கூட இதாயிரும். பாருங்க, 5 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு பேட்டர் உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சு மூடி வச்சிட்டேன். ஒரு 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த க்ரீம் எடுத்து வச்சுல அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து கொஞ்சமாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், 45 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு ஏன்னு தெரியல, கொஞ்சம் முக்கோணம் ஷேப்புக்கு வந்துருந்துச்சு. இந்த பிஸ்கெட்டில் நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரில, ஆனால் நல்லா வந்துருந்துச்சு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டல. இப்போ இதை எடுத்து சூடாடுற வரைக்கும் அப்படியே எந்த தொந்தரவும் பண்ணாத வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ சூடு ஆறி வந்துருச்சு. இப்போ கத்தி விட்டு அந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். என்கிட்ட கேக் பேக் பண்ணுற டின் இல்லை, அதனால் நான் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணி தான் பண்ணேன். இது பாருங்கள், ஆனால் நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. இப்போ இது ஒரு குட்டி டெக்கரேஷனாக பண்ணிக்கலாம். நான் அந்த முக்கோன் ஷேப் இருக்கிறது கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இதையே 2 ஸ்லைஸாக கட் பண்ணியிருந்தேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்லைஸாக கட் பண்ணேன். இது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பாருங்கள், 2 ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ நாம் அந்த பிஸ்கட்லேருந்து க்ரீம் எடுத்துருந்தோம்ல, அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம். அதை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் 2 ஸ்பூன் சர்க்கரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நான் இனிப்பு வேணுங்கிறதுக்காக கரைச்சி வச்சுருக்கிறேன். சர்க்கரையும் அதில் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை அப்போ அரைக்கும்போது சேர்த்துக்காதீங்க. ஆனால் சுகர் சிரப்பு சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். இப்போ அந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஸ்லைஸையும் எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். நான் வந்து யூடியூப் லோகோ வந்து ஃபஸ்ட் டைம் அதில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ஏன் அப்படின்னா நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன். அதுவும் நியூ இயர் அன்னைக்கு ரீச் பண்ணது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து அந்த லோகோவை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இல்லைன்னா நான் இதை அச்சீவ் பண்ண முடியாது. ப்ளீஸ் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் அந்த போட்டிருந்த டிசைன் நான் கரெக்டாக போட்டிருக்கிறேனா இல்லையா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மேலே இருக்கிற ரெட் கலர் வந்து நான் வந்து கிசான் ஜாம் இருக்குல்ல, அதை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு அந்த பிஸ்கட் அதாவது வந்து கேக் வந்து பிளாக் கலர் இருக்கிறதுனால அந்த ரெட் கலர் வந்து கொஞ்சம் டல்லாக தெரியும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச டெக்கரேஷன் வந்து நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மிக்சர் பாக்கெட் கவரில் வந்து நான் அந்த க்ரீம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை கொஞ்சம் சேர்த்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டேன். 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணனதும் ஹாப்பி நியூ இயரும் எழுதியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேக் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. நான் இப்படி வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்தளவுக்கு இருந்துச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.